செம்மையான ஒரு வேலை வாய்ப்பெடுத்தா நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவும் எங்கே, யார் வழங்குறா, எவ்வளோ சம்பளம் அப்படின்றது தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு செம்மையான ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்கோ இல்லை நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அதை வந்து செய்வேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய என்டர்பிரைஸ், அதாவது NPCIL சொல்லுவாங்க இல்லையா, கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட், அவங்க வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தாங்க இது. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 21/7/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ட்ரேட் அப்ரெண்டிஸஸ், டிப்ளமோ அப்ரெண்டிஸஸ், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ட்ரேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ரோலுக்கு கீழே ஃபிட்டர், மெக்கானிஸ்ட்டு, வெல்டரு, எலக்ட்ரீஷியனு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, பம்ப் ஆப்ரேட்டர் மெக்கானிக் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷ்னர், இந்த மாதிரி வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஹிந்தியில் என்ன நமக்கு தெரியாது வாசிக்க, அதனால நம்ம வந்து இங்கிலீஷில் இருக்கா அப்படின்றது பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க போல். ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம் இது. ஓகேங்களா? ஸோ வந்து மினிமம் வந்து ஃபார் ITI முடித்தவங்களுக்கு 7,700 ஸ்டைஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கு 8,050 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது அப்ரெண்டிஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சேலரி வந்து கம்மி தாங்க. அதே மாதிரி மேக்ஸிமமாக உங்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 1 இயருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஃபிட்டருக்கு 24 சீட்டு, மெக்கானிஸ்ட்டுக்கு 4, வெல்டருக்கு வந்து 4, எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 35, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு 15, பம்ப் ஆப்ரேட்டர் மெக்கானிக்கு 7, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 17, மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனருக்கு 11 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங்ன்றவங்களுக்கு 5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, சிவில் இது எல்லாமே படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக 8,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. சரிங்களா? அது வந்து மெக்கானிக்கலுக்கு 42, எலக்ட்ரிக்கலுக்கு 22, கெமிக்கலுக்கு 5, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 15, சிவிலுக்கு 8 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வந்து மெக்கானிக்கலில் 28, எலக்ட்ரிக்கலில் 16, கெமிக்கலில் 3, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 11, எலக்ட்ரானிக்ஸில் 9, சிவிலில் 8, BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு 26, BA, BSc, BCom எனி டிகிரி படித்தவங்களுக்கு 20 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் 9,000 மாதம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது மட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்காரவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டியூரேஷன் 1 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு போக கேட்டகரி வைஸாகவுமே அவங்க ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 24 போஸ்டிங் இருக்குல்லையா, அந்த 24 போஸ்டிங்குமே அவங்க எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 122 போஸ்டிங்க, 24 இல்லை 122 போஸ்டிங்குமே எப்படி ஸ்பிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையுமே இங்கே ஸ்பிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸில் 122 போஸ்ட்டு, டிப்ளமோ அப்ரெண்டிஸில் 94 போஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் 121 போஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபுல் டைமுங்க, ரெகுலர் போஸ்டிங் இது. ஓகேங்களா? அதுக்கு போக வயது வரம்பு, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸு, அப்புறம் OBCக்கு 3 வருஷம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது போக செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ இருக்கணும், அது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்கங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா கீழே இங்கே ஒரு ஃபார்ம் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ட்ரெயினி ஆக்டுக்குள்ளே வருதுங்க. 1961 ட்ரெயினி ஆக்டுக்குள்ளே அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேமு, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, நேஷ்னாலிட்டி, ரிலிஜன், பிலாங்ஸ் டு SCயா STயா OBCயா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மரைட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் என்ன, பெர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, கான்டாக்ட் மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ID என்ன, ஆதார் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஹைட்டு, வெயிட்டு, எக்ஸாமினேஷன் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க.
கேட்க கொடுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் கேரக்டர் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. சரிங்களா? இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். செக் அவுட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி